496 சவரன் நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த வங்கி மேலாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, இந்த மோசடி அரங்கேறியது எப்படி? மோசடியை செய்தவர் யார்? விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் சந்திராபுரம் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் கேரளாவில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த வங்கியில் இந்த ஆண்டுக்கான தணிக்கையானது நடைபெற்றுள்ளது. இந்த தணிக்கையின் போது வங்கியில் போலி நகைகள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கேரளா போலீஸ் கேரளாவில் குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் புகார் செய்யப்பட்டுள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் வங்கியில் மேலாளராக பணியாற்றிய கார்த்திக் பொதுமக்கள் அடகு வைத்த நகையில் 496 பவுண்ட் நகையை எடுத்து திருப்பூர் புஷ்பா தியேட்டர் அருகில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் 17 பேர் பெயர்களில் அடகு வைத்து சுமார் 2.5 கோடி வரை பணம் பெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வங்கி மேலாளர் கார்த்திகை கைது செய்த கேரளா குற்றப்பிரிவு போலீசார் அவரை திருப்பூர் அழைத்து வந்து அவர் அடகு வைத்த வங்கியில் இருந்து 496 பவுண்ட் நகையும் மீட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக திருப்பூரில் வங்கி மேலாளருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் இன்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை முடிவிலேயே திருப்பூரில் வங்கியுள்ள மேலாளருக்கும் இதில் இந்த மோசடியில் தொடர்பு உள்ளதா இல்லையா என்பது குறித்து விரிவான அறிக்கைகள் தெரியப்படுத்தும் என கேரளா போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.